என்னதாச்சு இதெல்லாம்? சாப்பாடு இப்படி இறைச்சிட்டு சாப்பிடலாமா? சாப்பாடு தானம்மா. சாப்பாடு தானா? என் கூட வா. எங்கம்மா கூட்டிட்டு போற? வா சொல்றேன். இங்க பாரு லட்சு, நீ சாப்பிடுற சாப்பாடு ஈஸியா உன் தட்டுக்கு வர்றதுனால அதோட அருமை உனக்கு தெரியல. ஒரு காஞ்ச இடமா இருக்கிறத தண்ணி ஊத்தி ஏர் ஓட்டி அதை நல்ல விவசாய நிலமா மாத்தி அதுல நெல்லை தூவி அந்த நெல்லு விளையிறப்போ இருக்க சந்தோஷம் இருக்கு பத்தியா? அதை விதைச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அது வளர்ற வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கணும்னு பூச்சி மருந்து அடிக்கிறதும் வேலி போட்டு பாதுகாக்கிறதும் சரி, ஆடு மாடு எதுவும் மேஞ்சிராம இருக்கணும், தண்ணி அதிகமா போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அறுவடை டைம்ல மழை வந்துருச்சுன்னா அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி ரோட்டுங்கள்ல காய வச்சு பாதுகாப்பா வச்சிருந்து அதுக்கப்புறம் மூட்டையில போட்டு லாரியில ஏத்தி அனுப்பும் வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அதையும் மீறி மூட்டையில ஏத்தி அனுப்பும் போது எவ்வளவோ நெல்லெல்லாம் கீழே சிந்திருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி உன் தட்டுக்கு வருது பத்தி அந்த சாப்பாடு, அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். நம்ம என்ன படிச்சிருந்தாலும் நம்மளோட அடையாளமே விவசாயம். அதை பாதுகாப்பா வச்சுக்கோ. அம்மா இனிமேலே வேஸ்ட் பண்ண மாட்டோம்மா.